மனோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம இன்னைக்கு 16/7/2026 வியாழக்கிழமை நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற கயத்தார் சந்தைக்கு ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். வாங்க சந்தைக்கு உள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன். வாங்க உள்ள போலாம், சந்தைக்குள்ள போலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்கி ஆள் கொடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சந்தையில ஆடு வாங்கணும்னா என்னுடைய நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சேனல்ல யூடியூப் சேனல்ல என்னுடைய நம்பர் இருக்கு. உங்க வீட்டு விசேஷ நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய யூடியூப் சேனல் ஒளிபரப்பலாம். மிக குறைந்த விலையில எங்களுடைய யூடியூப் சேனல்ல உங்களுடைய வீட்டு விசேஷ நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேர் சுப்பிரமணியம். சுப்பிரமணி. அண்ணே எங்க இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கயத்தார் சவலாப்பேரில இருந்து. கயத்தார் சவலாப்பேரில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம கயத்தார் சந்தையில ஒரு ஆடு வாங்கிருக்கீங்களா? கிடாமரியான பெண்மரியான இருக்கு? கிடாமரி வாங்கிருக்கீங்க. இது என்ன ரகம் தெரியுமாண்ணே? இது நாட்டு ரகம். நாட்டு ரகம். ஏன் சந்தையில இது எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? இது சொன்னது 27,000 ரூபாய் சொன்னாங்க. சரி, நாங்க வாங்கினது 20 வாங்கிருக்கோம். 20,000 ரூபாய் வாங்கிருக்கீங்க. இது எத்தனை பல்லு கிடா? இதுன்னு 2 பல்லு கிடா. 2 பல்லு கிடா வாங்கிருக்கீங்க. என்ன பயன்படுத்தி கிடா வாங்கிருக்கீங்க? வளர்ப்பு கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. பாருங்க, நல்ல அழகான ஒரு கிடாமரி வைக்கிறீங்க. ஆமா, சூப்பரா இருக்குண்ணே. என்ன கோயில் விசேஷனே? பூலுடையார் சாஸ்திர கோயிலுக்காக நேற்று கடைக்காக வாங்கிருக்கீங்க. பாருங்க, அருமையான ஒரு கடா. 20,000 ரூபாய்க்கு 2 பல்லு கிடா வாங்கிருக்கீங்க. ஆமா. வீட்டுல எதுவும் ஆடு வளர்க்குறீங்களா? இல்ல நாங்க ஆடு வளர்க்கல. வாங்கிருக்கீங்க கோயிலுக்காக வாங்கிருக்கீங்க. பாருங்க, ஆத்துல இருந்து அண்ணன் வந்திருக்காரு. கயத்தார் சந்தையில அழகான ஒரு ஆடு, செம்மையா ஒரு நாட்டாடு வாங்கிருக்காரு. கிடாங்க, கிடா சூப்பரான கிடா, நாட்டு கிடா வாங்கிருக்காரு. கமெண்ட்ல சொல்லுங்க. இது சரியா? நாங்க தெரியாம வாங்கிருக்கோம் சரியா அல்லது கூடுதல் கொடுத்திருக்கோமா, குறையா கொடுத்திருக்கோமா? கிடா அண்ணன் சரியான விலைக்கு வாங்கிருக்காங்களா அப்படிங்கறது கமெண்ட்ல கேக்குறாரு. கமெண்ட்ல நேரில் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க பேரு ஐயா? ஆவடையப்பன். ஐயா, உங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்க ஊரு? சன்னல்குடி. சன்னதுகுடி. அங்க சன்னதுகுடி, அங்க இருந்து வந்திருக்கீங்க. நம்ம கயத்தார் சந்தையில கிடாமரி வாங்கிருக்கீங்களா ஐயா? கிடாமரி என்ன விலைக்கு வாங்கினீங்க? 8,000 வாங்கிருக்கீங்க. 8,500 ரூபா ஆச்சு, கிரையாச்சு. இது என்ன பயன்பாடுக்கு வாங்கிட்டு போறீங்க? கிடாமரி கோவிலுக்காக வாங்கிட்டு போறீங்க. பாருங்க, கருத்து கடை. இது என்ன ரகம் தெரியுமா? கிடாமரி கன்னிமரி. பால் கண்ணி பாத்தீங்கன்னா நெத்தில லேச மரம் இருக்கு. பால் கண்ணி ஆடுனே. எத்தனை மணி இளங்கடா அண்ணனே? இளங்குட்டி. உங்க பேருனே? பேச்சுமுத்து. நீங்களும் சன்னதுகுடி தானே? சன்னதுகுடி. கயத்தார் தெக்க. கயத்தார் தெக்க அண்ணன் வந்திருக்காங்க. நம்ம கயத்தார் சந்தையில ஒரு பால் கடி. தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். உங்க பேர் என்ன பேரு? கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார். எங்க இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து? பக்கத்து ஊர் தான். பக்கத்து ஊர்ல இருந்து வரீங்க. நம்ம கயத்தார் சந்தையில ஒரு கிடா வாங்கிருக்கீங்க. கிடா குட்டியா? ஆமா, கிடா குட்டி வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? சந்தையில 9 ரூபா சொன்னாங்க. 9,000 சொன்னாங்க. நீங்க என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ஒரு 8,000 ரூபாய்க்கா? 8,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது என்ன பயன்பாடு வாங்கிட்டு போறீங்க? இளங்குட்டியா இருக்கு. கோவில் திருவிழாக்காக வாங்கிட்டு போறீங்க. பாருங்க, நல்ல அழகான குட்டி வாங்கிட்டு போறேன். நம்ம கிருஷ்ணகுமார் அண்ணன் பக்கத்தூர், கயத்தார் பக்கத்துல இருந்து நம்ம அவரு கோவில் கொடைக்காக வாங்கிட்டு போறாரு. அழகான குட்டி, நல்ல இளங்குட்டிங்க. இது என்ன ரகம் தெரியுமா? குட்டி ரகம் இது பிள்ளைமர குட்டி. பிள்ளைமர குட்டி அப்படிங்கிறீங்க. ஆனா அழகா இருக்கு பாருங்க, நல்ல ஒரு கலர்ல, அழகா அருமையான கலர்ல நல்ல இளங்குட்டியா வாங்கிட்டு போறாரு. சும்மா சூப்பரா இருக்கு. நம்ம கயத்தார் சந்தையிலங்க இன்னைக்கு 16/7/2026 வியாழக்கிழமை கயத்தார் சந்தைங்க. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேரு என்ன பேரு? என் பேர் புல்பாண்டி. புல்பாண்டி. என்ன பேரு உங்க பேருனே? மாலா. பாலா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்க இருந்து வரீங்க? செய்தங்கநல்லூர். அங்க இருந்து வந்திருக்கீங்க. நம்ம கயத்தார் சந்தையில ஒரு கிடாமரி வாங்கிருக்கீங்க. கிடாமரி வாங்கிருக்கீங்க. நல்ல கருத்து கடா, கருங்கடா வாங்கிருக்கீங்க. கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. எந்த கோவில்? என்ன கோவில்? சொடல கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. பாருங்க, கயத்தார் சந்தையில இது என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 18 ரூபா சொன்னாங்க. 18,000 சொன்னாங்க. 15,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. நல்ல ஒரு கருத்து கடா. இது எத்தனை பல்லு கடான்னு தெரியுமா? எதுவும் பல்லு போட்டுருக்கா? தெரியல. அது தெரியல. என்ன ரகம் தெரியுமா? தானே தெரியல. சரி, அண்ணன் கோயிலுக்காக வாங்கிருக்காங்க. ஆடை பத்தி சந்தையில வாங்கியிருக்காரு. அருமையான ஒரு நல்ல கடாவா வாங்கியிருக்காரு. கருங்கடா வாங்க. சும்மா சூப்பரான குட்டி. நல்லா பார்க்கும் போது தெரியுது இளங்குட்டி தான். இளமையான கடா தான் இருக்கு. அழகா குட்டி, பல்லு போடாத இளங்குட்டியா தான் இருக்கும். வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேரு? ஏகாம்பரம். ஏகாம்பரம். எங்க இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோபாலபுரத்துல இருந்து. கோபாலபுரத்துல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம கயத்தார் சந்தையில ஒரு கிடா வாங்கிருக்கீங்க. கிடா குட்டி தானே? ஆமா, கிடா குட்டி வாங்கிருக்கீங்க. எவ்வளவு சொன்னாங்க சந்தையில? எவ்வளவு சொன்னாங்க? கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அண்ணாச்சி. சரி, ஆமா.
என்ன விலைக்கு வாங்குனீங்க நீங்க அப்பா இது வந்து 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 8000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. நல்ல ஒரு பால்கனி ஆடு கிடாவா வாங்கிருக்கீங்க. ஆமா. என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு போயிருக்கீங்க? இது சும்மா வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறீங்க பாருங்க. நல்ல அண்ணன் ஒரு ஏகாம்பரம் அண்ணன் கயத்தார் பக்கத்துல இருந்து வந்திருக்காரு. கோகுலாபுரம் வந்திருக்காரு. கயத்தார் சந்தையில ஒரு கன்னி கிடா வாங்கியிருக்காரு. கன்னியாட்டு கிடா வாங்கியிருக்காரு. அழகான பால் கன்னி கிடா வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறாரு. சூப்பரா இருக்கு. நல்லா இளங்குட்டியா இருக்கு பாருங்க. அருமையா இருக்கு. இது ஆடு ஒண்ணுதான் வாங்கிட்டு போறீங்கன்னா வேற எதுவும் இல்ல வாங்கல வீட்டுல எதுவும் வீட்டுல ஒண்ணு இருக்கு. வீட்டுல ஆடு ஒண்ணு கிடக்கு. அதோட சேர்ந்து ஆடு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்க பேரு என்ன பேரு? என் பேர் சண்முகம். சண்முகம். எங்க இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா? விழிச்சேரில இருந்து வரீங்க. நம்ம கயத்தார் சந்தையில ஒரு கிடா மாதிரி வாங்கிறீங்க. என்னங்க கருத்த கிடா வாங்கிறீங்க. நல்லா பாருங்க. சும்மா சூப்பரான கருங்குட்டி வாங்கிறீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்குனீங்க? 18 ரூபா வாங்கிருக்கேன். 15,000 சொல்லி 12,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. என்ன பயன்பாட்டுக்காக கிடா வாங்கிட்டு போறீங்க? கோவில் கொடைக்காக வாங்கிட்டு போறாங்க அண்ணாச்சி. நம்ம கயத்தார் சந்தையில ஒரு கருங்கடா வாங்கிட்டு போறாரு. இளங்குட்டி பல்லு போடாத குட்டியா இருக்கு. அருமையான குட்டியா வாங்கிட்டு போறாங்க பாருங்க. சும்மா சூப்பரா. எந்த கோவில் விசேஷம்? சங்கர கோவிலுக்காக வாங்கிட்டு போறாங்க அண்ணாச்சி. நம்ம கயத்தார் சந்தையில அருமையான குட்டி சண்முக அண்ணாச்சி. சும்மா சூப்பரான ஒரு கிடாங்க. இது என்ன ரகம் தெரியுமா? எதுவும் தெரியாது. சரி வணக்கம். ஆனா உங்க பேர் என்ன பேருங்க? ராமர். சவலாப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க பாருங்க. நம்ம கயத்தார் சந்தையில ஒரு கிடா வாங்கிருக்கீங்க. பால் கன்னி கிடா வாங்கிருக்கீங்க. ஆமா. என்ன விலைக்கு சொன்னாங்கன்னா என்ன விலைக்கு வாங்குனீங்க? 15,000 சொன்னாங்க. 12,500. 15,000 சொல்லி 12,500 வாங்கிருக்கீங்க பாருங்க. நல்ல அருமையான ஒரு கிடா. என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்குண்ணே. கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. கோவில் விசேஷத்துக்காக வாங்கிருக்கீங்க பாருங்க. சூப்பரான கடை வாங்கிருக்கீங்க. எடுத்து பல்லு போட்டுருக்குண்ணே. எத்தனை பல்லு கடாண்ணே? 2 பல்லு. 2 பல்லு கடை தான் வாங்கிருக்கீங்க. அருமையான கடை வாங்கிருக்கீங்க. சூப்பரான கடை பாருங்க. நம்ம சவலப்பேர்ல இருந்து அண்ணன் என்ன சொன்னீங்க பேருன்னு? ராமர் அண்ணன் வாங்கியிருக்காரு. கயத்தார் சந்தையில ஒரு பால் கன்னி ஆடு தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. அழகான கடை வாங்கிருக்கீங்க. தம்பி வணக்கம். சொல்லுங்க. உங்க பேரு என்ன பேரு? என் பேர் காளி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆத்திக்குளத்துல வந்துருக்கீங்க. நம்ம கயத்தார் சந்தைக்கு ஆடு கொண்டு வந்தீங்க. நீங்க விற்பனைக்காக கொண்டு வந்தீங்க. எத்தனை கிடா மாதிரி கொண்டு வந்தீங்க? எத்தனை ஆடு இருக்கு இதுல? இது மொத்தம் 7 ஆடு இருக்கு. எல்லாமே கிடா மாதிரி தானே? ஆமா. எல்லாம் கிடா மாதிரி கொண்டு வந்துருக்கா பாருங்க. நம்ம கயத்தார் ஆடு சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆடு வியாபாரம் ஆச்சா இன்னைக்கு? கொடுத்தாச்சு. எல்லாமே கொடுத்தாச்சு பாருங்க. இது எப்ப எந்த ஊருக்கு போகுது? இப்ப திருநெல்வேலிக்கு போகுது பாருங்க. எல்லாம் கருத்த கிடா இருக்கு. இது என்ன ரகம் சொல்லுங்க? சுத்த கருப்பு நாட்டு ரகம் தான். இல்ல ரகத்துல இது நாட்டாடுப்பாங்க, வேலையாடுப்பாங்க. இது வந்து சேலம் கருப்பு நாட்டாடு எல்லாமே இருக்கு. இது பல்லு எத்தனை பல்லு? ஒவ்வொரு கிடாவுக்கு பல் போடாத மாதிரி தான். பல்லு போடாத குட்டி தான். 2 பல்லு. மொத்தம் 7 கிடா சொல்லுவீங்களா? ஆமா. என்ன விலைக்கு கொடுத்துருக்கீங்களோ? 7 கிடா மாதிரி 19,000. கிடா வந்து ஒரு கிடா வந்து 19,000 கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம ஆத்திக்குளத்துல இருந்து அண்ணன் நம்ம திருநெல்வேலிக்கு ஒரு 7 கிடா மாதிரி கொடுத்துருக்காரு. கயத்தார் சந்தையில சும்மா சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு கயத்தார் வார சந்தைக்கு வந்திருக்குங்க. இன்னைக்கு 16/7/2026 வியாழக்கிழமை தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற கயத்தார் சந்தைக்கு வந்திருக்கோம். கயத்தார் ஆட்டு சந்தைங்க. பால்கனி ஆடு ஒரு குட்டியும் 11,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நம்ம கயத்தார் சந்தையிலங்க. கங்கை கொண்டல இருந்து அண்ணன் வந்திருக்காங்க. என்ன உங்க பேரு என்ன பேர்? ஏசையா வாங்கியிருக்காரு. ஏசையா அண்ணன் வந்திருக்காங்க கங்கை கொண்டல இருந்து. வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறீங்க. ஆமா. ஒரு ஆடு ஒரு குட்டியும். இது பால்கனி ஆடு. என்னன்னு பால்கனி ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன இளங்குட்டி என்னன்னு? அப்ப தலையிட்ட இது தலையத்து ஒரே ஆடு போட்டு ஒரே குட்டி இருக்கு. இது கிடா மாதிரியா பெண் மாதிரியா? இது அது பெண் மாதிரி தான். அதுவும் பொம்மரி தான் பாருங்க. ஒரு குட்டி அதுவும் பொம்மரி. நம்ம பால் கன்னி ஆடு. ஆமா. பல்லு எதுவும் போட்டுக்கானே? அப்போ 2 பல்லு. 2 பல்லு தான். தலையத்து. சொல்லுங்க உங்க பேரு என்ன பேரு? என் பேரு அந்தோனி. அம்மா பேரு? இவங்க சந்திரா. எங்க இருந்து வரீங்க? நாங்க அங்க தாலுக்கு இருந்து வரோம். தாதுநூத்து அங்க இருந்து வந்துருக்கீங்க. திருநெல்வேலி பக்கத்துல இருந்து. பாருங்க நம்ம கயத்தார் சந்தையில ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. குட்டி 3 குட்டியா? குட்டி 4 குட்டியா? 4 குட்டி. இன்னொன்னு 3 மாதிரி ஒரு ஆடு. இது ஆடு வந்து ஆடோட குட்டியா? 3. இந்த ஆடோட குட்டி. இந்த ஆடோட குட்டி ஒரு குட்டி தான். அது 2 வேற. இது எவ்வளவு வாங்கினீங்க சந்தையில ஐயா? 3 சேர்ந்து சந்தையில ஆடு குட்டிய 11,500. ஆடு குட்டி 11,500. அப்புறம் 5,000. இது 5,000. ஆமா. இது ஜோடி. இது கிடாமரியா பெண்மரியா? பொம்மரி கிடாமரி. ஒரு பொன்மரி ஒரு கிடாமரி வாங்கிருக்கீங்க. வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறீங்களா? வளர்க்குறதுக்காக. நல்ல ஒரு பால்கன்னி ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. பாருங்க அழகா இருக்கு. நல்ல குட்டி. நம்ம செங்கண்ணி ஆடுங்க. கிடாங்க பெரிய கிடா. நம்ம செங்கண்ணி கிடா அருமையான கிடா. நம்ம கயத்தார் சந்தையில என்னாச்சு வாங்கியிருக்காரு. பெரிய கிடா வாங்கியிருக்காங்க. நம்ம சூப்பரா இருக்குங்க.
சந்தையில வந்த கிடால பெரிய கிடாங்க, டாப் கிடா, செங்கண்ணி கிடாங்க, கம்பீரமா இருக்குங்க, சிறப்பா நல்லா அருமையா இருக்கு, செங்கண்ணி கிடாங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் அண்ணே, உங்க பேர் என்ன பேருண்ணே? பேச்சுமுத்து. பேச்சிமுத்து. எங்க இருந்து வரீங்கண்ணே? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம கைத்தார் சந்தையில ஒரு கிடா வாங்கிருக்கீங்கண்ணே, நல்ல அருமையான கிடா. இது என்ன கிடா ரகம் தெரியுமாண்ணே? என்ன ரகம்? ஆமா, கன்னி ஆடு, அதாவது செங்கண்ணி ஆடும்பாங்க. நத்தியில அந்த பாருங்க, செங்கலர்ல இருக்கிறதுனால செங்கண்ணி ஆடு அப்படிம்பாங்க. செங்கண்ணி கிடா சந்தையில எவ்வளவு சொன்னாங்கன்னா எவ்வளவு வாங்குனீங்க? 32,000 சொல்லி என்ன நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? 25,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது எத்தனை பல்லு கிடா? பல்லு சேர்ந்த கிடா வாங்கினீங்க. என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு போறீங்க? கறிக்காக வாங்கிட்டு போறீங்க. பாருங்க, நல்ல அருமையான கிடா. அப்ப நீங்க வாங்கின விலைக்கு இந்த ஆடு பெருங்கிறீங்களா? வெயிட் வரும் இடம் 30 கிலோ வரும். அப்ப வாங்கின விலைக்கு பெரும். உங்க பேரு? சீதாராமன். அண்ணாச்சி வந்திருக்காங்க. உங்க பேரு என்ன? பாலகிருஷ்ணன். நம்ம திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்க. ஒரு கைத்தர் சந்தையில செங்கண்ணி கிடா வாங்கிருக்காங்க. அருமையான கிடா, சும்மா சூப்பரான கிடா. 16/7/2026 வியாழக்கிழமை கைத்தார் சந்தை. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல கைத்தார் சந்தை, தூத்துக்குடி மாவட்டத்துல கைத்தார்ல நடக்கக்கூடிய கைத்தார் சந்தை. இது வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறமே இருக்கும். இந்த சந்தை, ஆட்டு சந்தை முடிஞ்ச உடனே காய்கறி சந்தை நடக்கும் இங்க. தம்பி வணக்கம். உங்க பேர் என்ன பேரு? என் பேர் முத்துக்கருப்பன். முத்துக்கருப்பன். எங்க இருந்து வரீங்க? திருநெல்வேலியில இருந்திருக்கீங்க. நம்ம கைத்தார் சந்தைக்கு 4 கிடா மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாமே சுத்த கருங்கடாவா இருக்கு, கருங்க குட்டி. சந்தையில நான் இது எவ்வளவு சொல்றீங்க? விற்பனை கொண்டு வந்தீங்களா? ஒரு கிடா 14,000 14,000 சொல்றீங்க. பாருங்க, நல்ல அருமையான கிடா. கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? கேள்வி 11 ரூபாய்க்கு வரைக்கும். 11 ரூபாய்க்கு மேல கேக்குறாங்க. பாருங்க, என்ன இது ரகம் கிடால? இது என்ன ரகம் கொண்டு வந்திருக்கீங்க? நாட்டு கிடா தான். நாட்டு கிடா கொண்டு வந்திருக்கீங்க. இது எத்தனை பல்லு கிடா? ஒவ்வொரு கிடாவும் இருக்கு. பல்லு 2 பல்லு தான் இருக்கும். 2 பல்லு கிடா தான். பாருங்க, 4 கிடா மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அருமையான குட்டி, சும்மா கருங்கிடாங்க. நல்லா அழகான குட்டி கொடுத்திருக்காரு அண்ணன் முத்துக்கருப்பன். திருநெல்வேலியிலிருந்து கைத்தார் சந்தைக்கு விற்பனை கொண்டு வந்திருக்காரு. சும்மா சூப்பரான கிடாவா இருக்கு. இங்க பெரிய பெரிய கிடாங்க. நம்ம கைத்தார் சந்தையில பாருங்க, அருமையான கிடா கொண்டு வந்திருக்காரு. பாருங்க பாருங்க, இங்க கிடாலாம் கருத்த கிடா இருக்கு, செங்கண்ணி ஆடு இருக்கு, செங்கண்ணி கிடா இருக்கு, அப்புறம் கருஞ்சவளை இருக்கு. சும்மா சூப்பரான கிடாங்க நம்ம கைத்தார் சந்தை. இங்க பாருங்க, இங்க 2 கிடா, கருத்த கிடா வச்சிருக்காங்க, கருங்குட்டி. அப்புறம் அங்கேயும் பாருங்க, சுத்தமான கருப்பு, 3 கருப்பு, 3 கருப்புல 1 செங்கண்ணி கிடா வச்சிருக்காங்க. இங்க ஒரு பெரிய கிடா. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க செம்பரி குட்டி, புட்டாட்டி கிடா வச்சிருக்காரு. புட்டாட்டி குட்டி அருமையான குட்டியா இருக்கு. அப்புறம் மயிலம்பாடி, 2 மயிலம்பாடி வச்சிருக்காங்க. என்ன வாங்க பாருங்க, இந்த எல்லாமே அருமையான குட்டி. 4 குட்டிங்க, நல்ல குட்டி, இளங்குட்டி, சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு பாக்குறதுக்கு. பாருங்க, பிறந்து 1 வார குட்டியில கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு பெரிய கிடாமரி இருக்கு, ஒரு கிடாமரி இருக்கு, அப்புறம் 3 பெண்மரி இருக்கு. பாருங்க, 3 குட்டிங்க. இது எல்லாம் பிறந்ததான் தூதுதான் இருக்கும். பொங்கல் கூடு கூட இன்னும் விடல. ஆனா கருத்த குட்டியா இருக்குங்க ஆடு. 2 குட்டிங்க, 2 குட்டி சூப்பரான கியூட்டா இருக்குங்க, பாக்குறது அழகான குட்டிங்க. 2 குட்டி பாருங்க, நம்ம கைத்தார் சந்தைக்கு கொண்டு இருக்காங்க. 2 குட்டிங்க, நல்ல அழகான குட்டி. பாருங்க, இடம் கண்டு பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது பாட்டுக்கு செவனேன்னு 2 குட்டி அது பாட்டு நின்று இருக்கு. பாருங்க, ஒரு குட்டி மட்டும் நல்லா திருப்பூர்னு அங்கிட்டு இங்கிட்டு பாத்துட்டு இருக்கு. அந்த கொடியாட்டுல கரும்பரு ஒண்ணு செவலப்பா இருங்க. பாருங்க, நல்ல குட்டிங்க, அழகா இருக்கு பாக்குறது. கைத்தார் சந்தைக்கு கொண்டு வந்திருக்காங்க. விற்பனை கொண்டு வந்திருக்காங்களா, விற்பனை முடிஞ்சிருச்சா, வியாபாரம் முடிஞ்சிருச்சுன்னு தெரியல. பாருங்க, பெரிய பக்கத்துலவே பெரிய கிடாங்க, கருத்து கிடா, கருங்கிடா. பாருங்க, காய் அடிக்காத ஒரு பால்கனி கிடா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கருங்கிடா இருக்கு, 2 கருங்கிடா இருக்குங்க. மொத்தம் தம்பி ஒரு 5 கிடாம இருக்கல பிடிச்சுக்காரு. இந்த குட்டி தாங்க பாக்குறதுக்கு அழகா இருக்குங்க, நல்லா அருமையான குட்டியா இருக்கு, அழகா இருக்கு. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? உங்க பேர் என்ன பேருண்ணே? குருசாமி. அண்ணா, எங்க இருந்து வரீங்க? எங்க ஊரு கைப்படம். நம்ம கைத்தார் பக்கத்துல எங்க இருக்காது? அது கைத்தாருக்கு மேற்கு. பாருங்க, நம்ம இருக்கோம்ல, வாங்கிருக்கீங்க. என்ன விலைக்கு வாங்குனீங்க? சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குனீங்க? அது ஜோடி 15 சொன்னாங்க, 12 ரூபா வாங்கிருக்கோம். ஜோடி 15,000 சொல்லி 12,000 ரூபாய் வாங்கிருக்கீங்க. கிடாமரியா பெண்மரி? இது பொம்மரி. இந்த கிடாய் ரெண்டுமே கிடாமரி. இது என்ன ரகம் தெரியுமே? ரகம் நாட்டு ஆடுதான். நல்ல அழகான குட்டி. வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க? வளர்ப்புக்காக. வீட்டுல அப்ப எதுவும் வளர்க்குறீங்களா? இல்ல இது ஆடு குட்டி நிக்கி அதோட சேர்ந்து குட்டி வளர்க்கலாம் வாங்கிறீங்க? பாருங்க, அருமையான ஒரு கிடா. சந்தையில சூப்பரான ஒரு கலர்ல நம்ம கொடியாட்டு ரகத்துல புளியம்பு அடுக்கா போற அப்படி கூட சொல்லலாம்.
அருமையா இருக்குங்க, நல்லா சூப்பரான ஒரு கலர்ல நம்ம சந்தைக்கு விற்பனைக்கு வந்து கிடாங்க. ஜாமன் இருக்குங்க, பெரிய கிடாவா இருக்கு. ஒரு 4 அடி உயரத்துல வாட்ட சத்தமான பெரிய கிடா. கைத்தார் சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்து கிடாங்க, பெரிய கிடா பாருங்க. நம்ம புளியம்போர், அப்புறம் செம்போர் பாருங்க, கிடாமரிங்க. நம்ம கைத்தார் சந்தைக்கு இன்னைக்கு விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. அழகான கலர், நல்ல கலர். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க செம்பரி, 2 செம்பரி ஒரு ஆடு இருக்குங்க, கருத்தாடு. பாருங்க, இங்க 2 செம்பரியும் ஒரு கருத்தாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, அழகா. செம்பரில வந்து மயிலம்பாடி செங்கடா கூட சொல்லலாம். அப்புறம் ஆடு தாங்க, இது ஒரு ஆடு, இதுவும் வெள்ளாடு தான். வெள்ளாடுல வந்து கொம்புல்லாத ஆடுங்க. ஒரு செம்பரி தான் இருக்கு, ஒரு செம்பரியில மயிலம்பாடி ராத்துல கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, நிறைய வச்சிருக்காங்க ஆடுல, நிறைய இருக்கு. இங்க ஒரு 5-6 ஆடு இருக்குங்க. அழகான குட்டிங்க, ஒரு ஆடு 2 குட்டி, 2 கிடாமரி இருக்குங்க. கரும்பூர் ரகத்துல பாருங்க, ஒரு ஆடு ஒரு கிடாமரிங்க. அதாவது ஒரு கிட்டமரி, ஒரு பொம்மரி, ஒரு கிடாமரிங்க, ஒரு ஆடு. எல்லாமே கரும்பூர் புறால் தான் நம்ம விற்பனைக்கு வச்சிருக்காங்க நம்ம கைத்தார் சந்தைக்கு. நல்லா பாருங்க, கிட்டா நல்லா பெரிய கிடாவா வளர்த்துருக்கீங்க பாருங்க. ஆடு அதே மாதிரி கருத்த ஆடு, கரும்போர் நம்ம போர் ஆடுங்க. பாத்தீங்கன்னா இங்கேயும் நிறைய ஆடு எல்லாம் இருக்கு பாருங்க. அண்ணாச்சும் ஆடு 2 வாங்கிட்டு பாருங்க, குட்டி வளர்ப்புக்கு பாருங்க. அங்க ஒரு 4 கிடாமரி வளர்ப்புக்காக வச்சிருக்காங்க. இங்க பெரிய கிடாலாம் இருக்குங்க. அப்புறம் பெரிய கிடாலாம் இருக்குங்க அங்க. கைத்தார் சந்தைங்க இன்னைக்கு. கைத்தார் சந்தை இன்னைக்கு 16/6/2026 வியாழக்கிழமை ஆடு சந்தைங்க. இன்னைக்கு கைத்தார் சந்தைக்கு விற்பனைக்கு வந்த ஆடுகளுங்க. இந்த இடத்துல எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க, எல்லாமே ஒரு 3 மாசம் 4 மாசம் குட்டிகள். கைத்தார் சந்தைக்கு விற்பனைக்கு வந்த கொடியாட்டு கடா ரகங்க, நல்ல சூப்பரான கடாவா இருக்கு. அழகழகான கடா ரகத்துல அழகான கலர்ல இருக்குங்க. நல்ல கைத்தார் விற்பனைக்கு வந்து ஒரு பெரிய கடை. அப்புறம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு 4 கடை கையில பிடிச்சது. இங்க ஒரு 2 ஆடு இருக்கு, இங்க ஒரு பெரிய கடா இருக்கு, இங்க ஒரு 2 கருஞ்சோலையில 2 ஆடுங்க, இங்க ஒரு 4 கடா. அப்புறம் அம்மா ஒரு கையில ஒண்ணு ஒரு கரும்பு ஒரு கையில பிடிச்சிருக்காங்க. எல்லாமே நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு வந்த ஆடுங்க, நம்ம கைத்தார் சந்தைக்கு விற்பனைக்கு வந்த ஆடு. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 4 வளர்ப்பு குட்டி, வளர்ப்புக்காக வாங்கிக்கிற குட்டி ஒரு 4 கடை குட்டி வச்சிருக்காங்க.